மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசி. இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார். கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிருபை உள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். கர்த்தர் நீர் பேசுவீராக, இடைவிடுவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. உயிர்த்தெழுதலே நமக்கு நம்பிக்கை இருக்கிறது. பரிசேயர் சதுசேயர் என்று 2 கூட்டத்தார் இருந்தார்கள். அதில் பரிசேயர் உயிர்த்தெழுதலை நம்புகிறவர்கள், சதுசேயர் உயிர்த்தெழுதலை நம்பாதவர்கள். பவுல் உயிர்த்தெழுதலை குறித்து பிரசங்கித்த போது, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து பிரசங்கித்த போது அங்கே பெரிய பிரச்சனை உண்டாயிற்று என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதில் நமக்கு மாற்று கருத்தில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலுடைய அர்த்தம் என்ன, ஏன் அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதுதான் முக்கியம். யூத ஜனங்கிட்ட இருந்ததான ஒரு பெரிய பிரச்சனை அல்லது ஒரு பெரிய தவறு என்னவென்றால், அவர்கள் தேவன் கொடுத்த பண்டிகைகளை மாத்திரம் பார்த்தார்கள். அந்த பண்டிகைகளுக்கு பின்னால் இருக்கிற பொருளை புரிந்து கொள்ளவில்லை. கொலோசியருக்கு எழுதும் போது பவுல் சொன்னது, அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது, அது வரும் காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது என்று சொன்னார். இப்பொழுதும் புதிய ஏற்பாட்டு திருச்சபையும் அதே தவறைத்தான் செய்து கொண்டிருக்கிறது. பண்டிகைகளை மாத்திரம் பார்க்கிறார்கள். முதலாவது இது பண்டிகையா என்று சொன்னால் அதையும் பார்க்கணும். முதல்ல இது பண்டிகையானா அது நம்முடைய முன்னோர்கள் பாரம்பரியமாக பண்டிகைகளாக நியமித்து விட்டார்கள். இது பண்டிகை அல்ல, வேதத்தில் சொல்லப்பட்ட பண்டிகை இது அல்ல. ஆனால் இந்த காரியத்தை குறித்து நீங்கள் பார்க்கும் பொழுது, இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதனுடைய நோக்கம் என்ன, ஏன் உயிர்த்தெழுந்தார்? வேதம் சொல்லுகிறது, மார்க் எழுதின சுவிசேஷம் வாசித்த வசனத்தில் 16ஆம் அதிகாரத்தில் உயிர்த்தெழுந்த இயேசு வசனம் சொல்லுறது எடுத்துக்கொள்ளப்பட்டு பிதாவினுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்திருக்கிறார். இப்போ வரைக்கும் அதான் இருக்கிறது. பிதாவின் வலது பாரசத்தில் தான் அவர் உட்கார்ந்திருக்கிறார். அப்படியானால் அவர் உயிர்த்தெழுந்தனுடைய நோக்கம் என்ன, ஏன் அவர் உயிர்த்தெழுந்தார்? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து போய் அவருடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்துட்டார். 40 நாள் இங்கே இருந்தார். 40 நாள் முடிச்சுட்டு அவர் அங்கே போய் உட்கார்ந்துட்டார். அப்படியானால் அவர் உயிர்த்தெழுந்தனுடைய நோக்கம் ஏன்